குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ரூபாய் 50,000 கோடியில் 8 தேசிய விரைவு சாலை. நாடு முழுவதும் பெருநகரங்களை 4 வழி 6 வழி சாலைகள் மூலம் இணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் 935 கிலோமீட்டர் தொலைவிற்கு 50,655 கோடி ரூபாய் மதிப்பில் 8 தேசிய விரைவு நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதற்கான ஒப்புதலை பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை நேற்று அளித்தது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தினமும் 4.42 கோடி பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதிகரிக்கும் மரணம். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க GPS தெர்மல் ரேடார் ஸ்கேனர். கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 300ஐ கடந்துள்ளது. தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி நடக்கிறது. நிலச்சரிவில் சிக்கியவர்கள் கடைசியாக இருந்த இடத்தை மொபைல் போன் டவர் மூலம் கண்டறிந்து வருவதாக வயநாடு கலெக்டர் மெகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். ட்ரோன் மூலம் எடுத்த போட்டோக்களை வைத்து GPS தொழில்நுட்ப உதவியுடன் யார் யார் எங்கெங்கு இருக்கக்கூடும் என்பதை கண்டறிந்து அந்த இடங்களில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்த உள்ளோம். அந்த போட்டோக்களை மீட்பு குழுவுக்கும் அளித்து அதில் குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தி உள்ளோம். இனி மீட்பு பணி துல்லியமாகவும் வேகமாகவும் நடக்கும். மேலும் தெர்மல் ரேடார் ஸ்கேனர் எனப்படும் வெப்பத்தை கண்டறியும் ரேடார் கருவியையும் மீட்பு குழுவினர் பயன்படுத்தி வருகின்றனர். பயங்கரவாதிகள் ஏதாவது மறைவிடங்களில் பதுங்கி இருந்தால் அவர்களது சுவாசத்திலிருந்து வெளியாகும் வெப்பத்தை வைத்து அவர்களது இருப்பிடத்தை அறிவதற்காக இந்த கருவி இராணுவத்தால் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது வயநாட்டில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களையும் கண்டறிய இந்த கருவி பயன்படுத்தப்படுவதாக கலெக்டர் மெகாஸ்ரீ கூறினார். எல்லாம் சொன்னா மக்கள் பீதி ஆவாங்க. கேரள அரசு விதித்துள்ள புது கட்டுப்பாடு. கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 300ஐ தாண்டிவிட்டது. சூரல் மலை, முண்டக்கை, மேப்பாடி கிராமங்கள் சிதைந்து சேறுகளால் நிரம்பியுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய நூற்றுக்கணக்கான மக்கள் நிலைமை குறித்து இதுவரை தகவல் இல்லை. பேரிடர் மீட்பு படை, ராணுவம் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. ராணுவத்தின் தேடுதல் பணியில் இப்போது இஸ்ரோவும் இணைந்துள்ளது. அதிநவீன தெர்மல் ஸ்கேனர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீட்பு பணி நடக்கிறது. புதைந்த பகுதிகளுக்குள் பலர் உயிருடன் இருப்பது தெரியவந்துள்ளது. இஸ்ரோ அளித்த தகவலின்படி கடந்த முறை ஏற்பட்ட நிலச்சரிவை விட இது பல மடங்கு பெரிய நிலச்சரிவு என தெரியவருகிறது. நிலச்சரிவு ஆரம்ப புள்ளியில் இருந்து 8 கிலோமீட்டர் பயணித்து முடிந்திருக்கிறது என இஸ்ரோ கண்டறிந்துள்ளது. இதுகுறித்து மேலும் பல ஆய்வுகள் நடந்து வருகிறது. இந்த சூழலில் நிலச்சரிவு குறித்த கருத்துகள் ஆய்வறிக்கை வெளியிடுவதில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். பேரிடர் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஏதேனும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் கேரள அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் நிலச்சரிவு தொடர்பான விவரங்களை கேரள அரசு மறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கேரள தலைமை செயலாளர் வேணு விளக்கம் அளித்துள்ளார். அறிவியல் ஆய்வுகள், நுண்ணறிவு தகவல் வழங்குவதை தடுக்கும் நோக்கத்துடன் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. தவறான தகவல் பரவுவதை தடுக்கவும் மீட்பு நடவடிக்கையில் பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என தெரிவித்தார். மீட்பு பணியின் போது ஆய்வு முடிவுகள் வெளியாகும் போது மக்கள் மத்தியில் பீதி உண்டாகி பதற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அரசு நிலத்தில் இருக்கும் மரத்தை வெட்டினால் ஜெயில் கன்ஃபார்ம். தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பசுமை தமிழகம் என்ற இயக்கம் துவங்கப்பட்டு பல இடங்களில் மரக்கன்றுகள் நடப்படுகிறது. ஒவ்வொரு மரக்கன்று குறித்த துல்லியமான விவரங்கள் ஆன்லைன் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள மரங்களை பாதுகாப்பதிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. மரங்கள் வெட்டுவதை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தனியார் நிலங்களில் உள்ள விலை உயர்ந்த மரங்களை வெட்ட, இடமாற்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது கடுமையாக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வனத்துறை உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், அரசு நிலங்களில் உள்ள மரங்கள் சமூக விரோதிகளால் வெட்டப்பட்டு எடுத்து செல்லப்படுகிறது. அப்படி மரங்களை அனுமதியின்றி வெட்டுவோருக்கு சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனை வழங்கும் வகையில் விதிகள் திருத்தப்பட உள்ளன. புதிய சட்டத்துக்கான வரைவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொடரும் செம்மண் கடத்தல். அரசு அதிகாரிகள் கப்சிப். தூத்துக்குடி மாவட்டத்தில் குளங்களில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதை சிலர் முறைகேடாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கனரக வாகனங்களில் மண் எடுக்க கூடாது என விதிமுறை இருந்தும் பல இடங்களில் லாரிகளில் அனுமதியின்றி திருடப்படுகிறது.
ஏரல் தாலுகாவில் இருவப்பபுரம் பகுதி பேய்குளம் குளத்தில் ஆளுங்கட்சியினர் சிலர் விதிமீறி செம்மண்ணை சட்டவிரோதமாக திருடிச் செல்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் போர்வையில் எந்தவித அனுமதியும் பெறாமல் தொடர்ந்து கனரக வாகனங்களில் மண் கடத்தல் நடக்கிறது. புகார் அளித்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றனர். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் நடவடிக்கை எடுப்பதில்லை என ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. குளங்களுக்கும் பேராபத்து ஏற்பட்டுள்ளது. செம்மண் கடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விதிமீறல்கள் தொடரும் பட்சத்தில் ஆவணங்களையும் வீடியோக்களையும் வைத்து கோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்வோம் என ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். பலமாகும் அதிமுக கூட்டணி. இபிஎஸ் சொன்ன சீக்ரெட். திமுக கூட்டணி உடைகிறதா? நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. அதிமுகவிலிருந்து சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதே தோல்விக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கட்சியின் ஓட்டு வங்கியும் சரிந்துள்ளது. எனவே அவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என நிர்வாகிகளிடையே பேச்சு எழுந்துள்ளது. மூத்த நிர்வாகிகள் 6 பேர் பழனிசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியானது. இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது ஓபிஎஸ், சசிகலா குறித்து கூட்டத்தில் சிலர் பேச முயற்சித்தனர். ஆனால் கட்சியில் அவர்கள் உறுப்பினர்களே இல்லை. மீண்டும் கட்சியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை. வெளியில் பரவும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என கூறி அப்பிரச்சனைக்கு பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்தார். அடுத்தடுத்த கூட்டங்களில் அவர்களை பற்றி பேச யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தோல்விக்கான காரணம் குறித்து பேசிய சில நிர்வாகிகள் பலமான கூட்டணி இல்லாதது முக்கிய காரணம் என்றனர். அதற்கு பதிலளித்துள்ள பழனிசாமி, வரும் சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். அதை கட்சி தலைமை பார்த்து கொள்ளும். தீவிரமாக கட்சி பணியாற்றுங்கள், மக்களை சந்தியுங்கள். நம் ஆட்சி சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் தொடர்ந்து எடுத்து கூறுங்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை கொள்ளை சம்பவங்களை வீடு வீடாக சென்று விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள். சட்டசபை தேர்தலில் பலமான கூட்டணி அமையும். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறும். அதற்கான தகவல்களும் பாசிட்டிவ் சமிகைகளும் அந்த பக்கமிருந்து தொடர்ந்து வருகின்றன. தேர்தல் நெருக்கத்தில் திமுகவால் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை அக்கட்சிகள் முன்வைக்கும். அவற்றை திமுக ஏற்காது. அதை காரணம் காட்டி அவர்கள் கட்டாயம் வெளியேறுவர். தற்போது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக அரசுக்கு எதிராக போராட துவங்கியுள்ளனர். இதை சுட்டிக்காட்டி இரு கட்சியில் இருப்போர் நமக்கும் தகவல் அனுப்பியுள்ளனர். அவர்களுடன் நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்து ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்து வருகிறோம். எனவே நீங்கள் கூட்டணி குறித்து கவலைப்படாமல் புதிய நபர்களை கட்சியில் சேர்த்து பலப்படுத்துங்கள். மாதந்தோறும் நிர்வாகிகள் கூட்டம் போடுங்கள். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். பழனிசாமி பேச்சை பிரதிபலிக்கும் வகையில் நிருபர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் கட்சிகள் எங்களிடம்தான் கட்டாயம் வரும் என்றார். நான் பேச ஆரம்பிச்சா காலி சேர்களுடன் பேசிய செல்வ பெருந்தகை. தேனி மாவட்டத்தை சேர்ந்த 3000 பேர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி பழனிசெட்டிப்பட்டியில் இன்று நடந்தது. சொன்னது என்னவோ 3000 பேர், ஆனால் சேர்ந்தது 1000 பேர்தான். பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி இணைந்தவர்களில் முக்கியமானவர். மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் 1000 பேரும் கட்சியில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு நிர்வாகியாக வாழ்த்தி வரவேற்று பேச துவங்கினர். மதியம் 1:45 மணி இருக்கும் செல்வ பெருந்தகை பேச ஆரம்பித்தார். அரங்கத்திற்கு வெளியே பிரியாணி வழங்கும் தகவல் கூட்டத்தில் கசிந்தது. கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்கள் கொத்து கொத்தாக வெளியேறினர். பிரியாணி வாங்குவதற்காக வெயிலில் வரிசையில் நின்றனர். செல்வ பெருந்தகை பேச்சை கேட்க கொஞ்சம் பேர்தான் அமர்ந்திருந்தனர். பெரும்பாலான இருக்கைகள் காலியாகவே கிடந்தன. ராஜேஷ்குமார் அவர்களை, எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அவர்களை, வழக்கறிஞர் சிவா அவர்களை, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களை, வழக்கறிஞர் செல்வம் அவர்களை. பிரியாணி போடுறத கொஞ்ச நேரம் நிறுத்துங்கப்பா, தலைவர் பேசுறாருல என ஒரு நிர்வாகி சத்தம் போட பிரியாணி வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் கடுப்பான பலர் பிரியாணியும் வேணாம் ஒண்ணு வேணாம் என கூறிவிட்டு புறப்பட்டனர். மற்றவர்கள் பிரியாணிக்காக வெயிலிலேயே காத்து நின்றனர். இதனால் மீண்டும் பிரியாணி வழங்கப்பட்டது. செல்வ பெருந்தகை பேச்சை கடைசி வரை கேட்டது கொஞ்சம் பேர்தான். ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுவார்கள். ஆனால் மக்களுக்கான கட்சியா, மக்களுக்கான ஆட்சியா பாஜக என்றால் ஒருபோதும் இருந்ததில்லை. காலை 9 மணி முதலே ஆயிரக்கணக்கானோர் வர துவங்கிவிட்டார்கள். ரொம்ப நேரம் ஆனதால சாப்பிட கிளம்பிட்டாங்க என சொதப்பலுக்கு ஒரு காரணம் சொன்னார் உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகி.